Hello everyone, நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்க்கு நிறைய பேருக்கு சில டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா சார் நான் டாப் ரேங்க் அண்ட் மிடில் அண்ட் லோவர் ரேங்க், ஸோ எந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எனக்கு என்னோட கம்யூனல் ரேங்க்குக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ என்னோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், என்னோட கம்யூனல் ரேங்க்குக்கு மேக்ஸிமம் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், நான் என்ன கேட்டகரியில் இந்த எனக்குன்ட்டு ஒரு டாப் 5 டிபார்ட்மெண்ட் நான் எதெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சில டவுட் இருக்கும். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸை இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் இருக்கிற கம்யூனல் ரேங்க் நான் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறேன். டாப், மிடில் அண்டு லோவர் ரேங்க், அதாவது லீஸ்ட் ரேங்க் இருக்காங்க அந்த லோவர் ரேங்க். ஸோ அதனால் நாங்கள் எங்க சார் லோவர் ரேங்க் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அதுவும் எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் இந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கூட டிபார்ட்மெண்ட் டாப் 5, அதாவது நான் சொல்ல போகிறது நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டுமே சூஸ் பண்ணி உங்களோட கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகக்கூடாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டாப் 5 டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ஜேயு அண்டு விஏஓ கேட்டகரி ஆகட்டும், இல்லை டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ எல்லா கேட்டகரிக்குமே நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஸோ பிஃபோர் தட் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த டெலகிராம் லிங்க், இந்த பிடிஎஃப்கானது நம்ம டெலகிராம்லேயும் சரி வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கோம். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது, அதையும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இப்போ பிசி கம்யூனிட்டி, பிசிஎம் அண்டு எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரி வைஸ் தான் நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் ரேங்க் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 500 ரேங்க்குள்ளே இருக்கீங்க. பிசியில் உங்களோட கம்யூனல் ரேங்க் 500 அண்டு 500 to 1000 அண்டு 1000 to 1900 வரைக்கும் நியர்பை இருக்கீங்க. அப்போ இதுதான் உங்களோட டாப் ரேங்க் அப்படிங்கிறது. கம்யூனல் ரேங்க் ஃபஸ்ட்டு 500க்குள்ளே இருக்கிறவங்க, 500லேருந்து 1000க்குள்ளே இருக்கீங்க, இல்லை 1000லேருந்து 1900 இருக்கீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியை பார்த்துக்கலாம். ஸோ டாப், மிடில் அண்டு லோவர். 500க்குள்ளே டாப், 500 to 1000 மிடில் ரேங்க், 1000 to 1900 லோவர் ரேங்க் கேட்டகரி அப்படிங்கிறது. ஓகே, அண்டு பிசிஎம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 50 ரேங்க்குள்ளே இருக்கீங்க அண்டு 50 to 100 அண்டு 100 to அப் டு 200க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கேட்டகரி வைஸ் நம்ம பிரிக்கலாம். ஸோ டாப், மிடில், லோவர் இதுதான் நீங்கள் கவுண்டபிள். நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் நான் உங்களுக்கு கிளீனாக நான் சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப் டு 600 வரைக்கும் இருக்கீங்க, 500 to 600 வரைக்கும் இருக்கீங்கன்னா நீங்கள் டாப் ரேங்க் இருக்கீங்க. அந்த 600லேருந்து அப் டு உங்களோட கம்யூனல் ரேங்க் 1000க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் மிடில் கேட்டகரி. 1000லேருந்து 1000 அப் டு ஒரு 400 மேக்ஸிமம் 450 ஆர் 500 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் 350 போட்டிருக்கேன், மேக்ஸிமம் 450 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு எஸ்சி கேட்டகரி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரேங்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டாப் டிபார்ட்மெண்ட். 300லேருந்து 600 வரைக்கும் இருக்கிறவங்க மிடில் டிபார்ட்மெண்ட். அப் டு 1200க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லோவர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அண்டு எஸ்சிஏ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 50 டாப் ரேங்க், 100 வரைக்கும் இருக்கிறவங்க மிடில் ரேங்க் அண்டு 160 வரைக்கும் இருக்கிறவங்க லோவர் ரேங்க். அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 20க்குள்ளே இருக்கீங்கன்னா டாப் ரேங்க், 20 to 30 மிடில் அண்டு 30 அபவ் இருக்கவங்களாம் லோவர் ரேங்க். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன கம்யூனிட்டிஸில் என்ன கம்யூனல் ரேங்க்ல இருக்கீங்க, நீங்கள் எந்த கேட்டகரின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ என்னென்ன டிபார்ட்மெண்ட், இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டாப் ரேங்க் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன அப்படின்னா மேக்ஸிமம் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு 3 to 4 days, மேக்ஸிமம் 5 daysக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன் விஏஓ, செகண்ட் லோக்கல் ஃபண்ட் ஆடிட், தேர்ட் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். மேக்ஸிமம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு 2 daysக்குள்ளேயே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அண்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், கமர்ஷியல் டேக்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு பிடபிள்யூடி, ஹிந்து ரிலீஜியஸ், டவுன் பஞ்சாயத்து, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ட்ரெஷரிஸ் அண்டு கோஆபரேட்டிவ் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் டவுன் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் வரும். ரிமைனிங் எல்லாமே ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கேட்டகரிஸில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ரேங்க் இருக்கிறவங்க, டாப் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டெஃபினட்டாக 100% உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் வேணுங்கிற டிஸ்ட்ரிக்ட் சீனியரிட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனோ லோக்கல் ஃபண்ட் ஆடிட்லாம் கம்ப்ளீட்டாக அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டு தான் வரும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்குங்கிறது ரொம்ப ரேரஸ்ட்டு தான், அதையும் பார்த்துக்கோங்க.
சார் இப்போ நான் மிடில் ரேங்க்ல இருக்கேன், நான் மிடில் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நான் டாப் 5 எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கூல் எஜுகேஷன். இதில் இன்டர்னல் கவுன்சிலிங், இது ஸ்கூல் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் தான். மிடில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு இன்டர்னல் கவுன்சிலிங் இருக்கு. அதில் மேக்ஸிமம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் டெஃபினட்டாக 100% கிடைச்சிரும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அதாவது என்ன அப்படின்னா பாலிடெக்னிக் காலேஜ் ஆர் இன்ஜினியரிங் காலேஜில் அந்த மாதிரி இருக்கும். காலேஜ் கேட் சேம் அதே தான். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ட்ரைனிங்கிறது ஐடிஐயில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்துங்கிறது கவர்மெண்ட்டோட ஜிஹெச்லேயோ இல்லை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரிவென்டிவ் ஹெல்த், அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிக்கல் சர்வீசஸ் அண்ட் ஹேண்ட்லூம், அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட், மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஹைவே டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், விஜிலன்ஸ் இருக்கிறதுலே ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஜாப், விஜிலன்ஸ், ஆன்டி கரப்ஷன், பிசி வெல்ஃபேர், சிவில் சப்ளைஸ், பிடிஎஸ் சப்ளை ஒர்க் பண்ணுறது. அண்ட் எக்கனாமிக்ஸ் பிடி சப்ளைனா அதுக்கு ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா. அண்ட் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், ஃபாரஸ்ட், அந்த தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் அப்படிங்கிறது பர்டிகுலராக சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஊட்டி, மதுரை, அந்த கன்னியாகுமரி சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால எந்த டிபார்ட்மெண்ட் எங்கே ஒர்க் நேச்சர் இருக்குங்கிறதையும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கேட்டகரியில் வர அந்த லோவர் டிபார்ட்மெண்ட், அதாவது நீங்கள் உங்களோட கம்யூனல் ரேங்க் லாஸ்ட்டாக இருக்குது, பார்டரில் இருக்கீங்க சார், எனக்கு இப்போ கோட்டை தவிர நிறைய பேர் யோசிப்பாங்க கோட்டை தவிர வேறு என்ன டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. அதாவது ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்கிற சில டிபார்ட்மெண்ட், இப்போ மைனிங், மியூசியம், ஓகே, ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டு, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் அதில் சில இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், ஆதி திராவிடர் வெல்ஃபேர், ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் ஒன்லி இன் சென்னை, தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் சென்னையில் தான் இருக்கும். தமிழ்நாடு கார்பரேஷன் டெவலப்மெண்ட் ஃபார் விமன்ஸ், மோஸ்ட்லி விமன்ஸுக்கு இந்த ஜாப் செட் ஆகும். ஃபிஷரிஸுங்கிறது மோஸ்ட்லி கோஸ்டல் ஏரியாஸில் தான் இது உங்களுக்கு கிடைக்கும். பவர் ஃபினான்ஸ், ஹவுசிங் போர்டு, டிரான்ஸ்போர்ட், வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட், டெக்ஸ்ட் புக் ஒன்லி இன் சென்னையில் தான் இருக்கும். ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர், லாஸ்ட்டாக நான் வச்சிருக்க இது என்ன அப்படின்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அது வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும். அண்டு சென்னையில் வேணுங்கிறவங்க சென்னையிலையும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே லோவர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கிடைச்சிரும். ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த லோவர் கேட்டகரியில் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, இது ஸ்டேட் சீனியாரிட்டி. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கும். ரிமைனிங் எல்லாமே உங்க டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்குமா அப்படிங்கிறதும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் மிடில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிடில்லையே டாப் எதுங்க சார் நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் டாப் கொடுத்துருக்கேன். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங், அதுக்கடுத்து டேரெக்டாக நீங்கள் போலீஸ், அக்ரி, ஹைவே, லேபர், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப் ரேங்க்ல இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் நிறையவே எல்லாருக்குமே கிடைச்சிரும். அண்ட் ட்ரெஷரிஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் கம்பல்சரி 2-3 இயர்ஸ் வந்து சென்னையில் தான் ஒர்க் இருக்கும். ட்ரெஷரிஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சென்னையில் தான் டெஃபினட்டாக ஒர்க் இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப ரேர் தான். எந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருக்கும் ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துட்டு ஜேஏலேருந்து அசிஸ்டன்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு அதில் கிடைக்குமே தவிர இனிஷியலாக டேரெக்டாக எடுத்த உடனே உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாமே டவுட் கிளியராக இருக்கும். இன்கேஸ் ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அடிஷ்னலாக உங்களுக்கு டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோக்கும் நான் இது கேட்டகரியை நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.